ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 21/4/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே. குழந்தைகளாகி உங்கள் முன்னாடி ஞான நடனம் ஆடுறதுக்காக ஞானக்கடலான தந்தையே வந்திருக்கிறார். நீங்கள் எப்போ புத்திசாலியான சேவாதாரி ஆகிறீங்களோ அப்போ தான் அந்த ஞான நடனம் கூட நல்லா இருக்கும் இல்லை? அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல சேவாதாரிகள் முன்னாடி பாபாவோட ஞான நடனம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதாவது ஞானம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நல்ல சேவாதாரிகள் தான் அதிலிருந்து பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க. கேள்வி: சங்கமயுகத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் எந்த பழக்கத்தை உருவாக்கிக்கிறீங்க? நினைவில் இருக்கக்கூடிய பழக்கம். இதுதான் ஆன்மீக பழக்கம் இல்லையா? நான் ஆத்மான்ற நினைவு, நான் பரமாத்மாவுடைய குழந்தை, அவருடைய மாணவன்ற நினைவு, சொர்க்கத்தின் எஜமானன் ஆகிட்டு இருக்கிறன்ற அந்த நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த பழக்கத்தின் கூடவே தெய்வீக காரியங்களையும், அதாவது அலௌகிக காரியங்களையும் செய்யணும், அதாவது சேவை பண்ணணும். நீங்கள் பிராமணர்களாக இருக்கிறீங்க, அப்போ கண்டிப்பாக எல்லோருக்கும் உண்மையிலும் உண்மையான கதையை சொல்லணும். ஏன்னா நீங்கள் தான் உண்மையான பிராமணர்கள். உண்மையான கதை உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் சேவைக்கான பழக்கமும் குழந்தைங்க கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். பாடல்: மனிதர்களே பொறுமையாக இருங்கள். ஓம் சாந்தி. யாராவது நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்கன்னா அந்த நோயாளி துக்கத்திலேருந்து விடுபடணும் அப்படின்னு விரும்புவாங்க. அவருடைய உடம்பு இப்போ எப்படி இருக்குது, நோயிலிருந்து எப்போ தேறுவார் அப்படின்னு டாக்டர்கிட்ட விசாரிப்பாங்க. ஸோ அது எல்லைக்குட்பட்ட விஷயம். இங்கே பாபா எல்லையற்ற விஷயத்தை சொல்கிறார். எல்லையற்ற விகார நோயிலிருந்து விடுபடுறதுக்கான வழி சொல்கிறார். இது சுகதுக்கத்திற்கான விளையாட்டு. உண்மையிலே சொல்லணும்னா சத்தியுகம் சுகதாமம் பேர். ஆனால் அதை விட அதிக நன்மை இந்த சங்கமயுகத்தில் இருக்குதுன்றார். ஏன்னா இப்போ தான் நாம் ஈஸ்வரனுடைய மடியில் இருக்கிறோம், ஈஸ்வரிய குழந்தையாக இருக்கிறோம். இந்த பாக்கியம் சொர்க்கத்தில் கூட கிடைக்காது. ஸோ இந்த நேரத்தில் உங்களுடைய மகிமை தான் மிக உயர்ந்தது. அதே நேரத்தில் மறைமுகமாக இருக்குது. ஆனால் இப்போத்தைய மகிமை தான் பக்தியில் பாடப்படுது. மனிதர்கள் தந்தையை சிவன், ஈஸ்வரன், பகவான்னு தான் சொல்கிறாங்க. காரணம், அவரை கரெக்டாக தெரிஞ்சுக்கல. நாம் தான் அவரை தெரிஞ்சுக்கிட்ட அப்பான்னு அன்பாக சொல்கிறோம். ஆனால் தெரியாமலே பக்தர்கள் அவரை கூப்பிடுறாங்க. நாடகப்படி இதுவும் பதிவாகி இருக்குது. ஞானம் மற்றும் அஞ்ஞானம், இதை தான் பகல் மற்றும் இரவு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இரவு பகல்னு கீதையில் கூட போட்டு இருக்குது. ஆனால் எல்லோரும் நாம் இரவில் தமோ பிரதானமாக இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு தமோ பிரதான புத்தி ஆகிட்டாங்க இல்லை? தமோ பிரதானம்னு புரிஞ்சிக்கிறதுக்கும் கொஞ்சம் புத்தி இருக்கணும்ல, அது கூட இல்லை இப்போ. ஸோ யாருடைய அதிர்ஷ்டத்தில் அப்பா கிட்டேருந்து ஆஸ்தி அடையணும்னு இருக்குதோ அவங்களுடைய புத்தியில் தான் இந்த ஞானம்லாம் உட்காரும். நாம் முற்றிலும் இருளில் இருந்தோம். இப்போ
பாபா வந்த உடனே நமக்கு எவ்வளோ வெளிச்சம் கிடச்சிருக்குது. ஏன்னா ஞானச்சூரிய நிலையை பாபா எந்த ஞானத்தை நமக்கு புரிய வைக்கிறாரோ அது எந்த வேத சாஸ்திரத்திலேயோ கிரந்தத்திலேயோ கிடையாது. ஸோ அதையும் தந்தை நிரூபித்து புரிய வைக்கிறார். குழந்தைங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் எடை கடை பற்றிய ஞானத்தை கொடுத்து வெளிச்சத்தில் எடுத்துகிட்டு வர்றார் இருளிலிருந்து. பிறகு மறுபடியும் அந்த ஞானம் மறைஞ்சிடுது. ஏன்னா ஞானச்சூரியன் வர்றது கிடையாது இல்லையா சொர்க்கத்தில். அவரை தவிர வேறு யாரும் இந்த ஞானத்தை கொடுக்கவும் முடியாது. அதனால் அவர் வர்றது வரைக்கும் யாருக்கும் இந்த ஞானம் கிடைக்காது. அதனால தான் இந்த ஞானம் மறைஞ்சிடுது. ஸோ இப்போ கலியுகம் நம்மளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிடுச்சு. இதோட 5000 வருஷம் கழித்து தான் மறுபடியும் கலியுகம் வரும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் எந்த சாஸ்திரத்திலையும் கிடையாது, புத்தம்புது விஷயம். பாபா என்னவோ இந்த ஞானத்தை எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கற்றுக் கொடுக்குறார். ஆனால் தாரணை செய்கிறதுல தான் அவர் சீக்கிரமாக இருக்குது. ஸோ இருந்தாலும் நல்ல சேவாதாரி குழந்தைங்க பாபா முன்னாடி வரும்பொழுது பாபாவுடைய நடனமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஞான நடனம். ஸோ அதை பாபா எதோட கம்பேர் பண்ணுறாருன்னா, டான்ஸ் ஆடுற பொண்ணுங்க வந்து டான்ஸை பார்க்குறவங்க ஆர்வமாக இருந்தாங்கன்னா அதுக்கேற்ப இவங்களுமே நல்லா குஷியாக டான்ஸ் ஆடுவாங்க. அவங்கெல்லாம் தூங்கி ஓய்ஞ்சிட்டு இருந்தால் டான்ஸும் ஏனோ தானம் தான் ஆடிட்டு போவாங்க இல்லையா. ஸோ ரொம்ப கம்மியான ஆடியன்ஸ் தான் இருக்கிறாங்க அப்படின்னா சாதாரணமாக கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆஹா சூப்பர் சூப்பர் அப்படின்னு பாராட்டக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா டான்ஸ் ஆடுறவங்களுக்கும் ஆர்வம் அதிகமாகும். ஸோ இங்கே கூட அப்படித்தான். ஸோ எல்லா குழந்தைங்களும் தான் முரளி கேட்குறாங்க. இருந்தாலும் பாபாவுக்கு எதிரில் முரளி கேட்குறதுன்றது தனிப்பட்ட விஷயம் இல்லையா, அது தனி தான். ஸோ இதைத்தான் வந்து கிருஷ்ணர் டான்ஸ் ஆடுறதா காட்டிட்டாங்க. உண்மையிலே வந்து இது எதுவுமே அந்த உலகாயுத ஸ்தூல டான்ஸ் கிடையாது, ஞான நடனம். நான் ஞான நடனம் செய்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து நடராஜர்னே பேர் வச்சுட்டாங்க சிவனுக்கு இல்லையா. பரதநாட்டியத்தின் கடவுள்னு சொல்லிட்டாங்க கடைசியில். நான் ஞான கடல், அதனால் நல்ல நல்ல ஞான கருத்துக்கள் வெளிப்படுது. இது ஞான முரளியாகும் இல்லை. முரளினா புல்லாங்குழல் ஓசை, ஆனால் அந்த புல்லாங்குழல் ஓசை கிடையாது, ஞான புல்லாங்குழல் ஓசை இது. ஸோ பாபா கேட்குறாரு, பதித்த பாவனன் தந்தை வந்து ஞான முரளி சொல்லுவாரா இல்லை புல்லாங்குழலுடைய முரளியை உட்காந்து வாசிச்சுட்டு இருப்பாரா இல்லையா. ஸோ ராஜயோகம் தான் கற்றுக் கொடுப்பார். ஸோ தந்தை இது சூப்பர் இல்லை, டான்ஸ் கற்றுக் கொடுக்கறதுக்காக கடவுள் வருவார், இல்லை புல்லாங்குழல் வாசிக்க கற்றுக் கொடுக்க வருவாரா. ஆனால் இந்த மாதிரி ராஜயோகத்தை தான் கடவுள் கற்பிப்பாருன்ற எண்ணம் கூட யாருக்கும் வர்றது கிடையாது இல்லை. நடராஜர் டான்ஸ் ஆடுற மாதிரி தானே போட்டிருக்குறாங்க. ஸோ இப்போ தான் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுது. வேறு எந்த மனிதர்களுடைய புத்தியிலும் இது வர்றது கிடையாது. ஸோ இங்கே வரவங்களும் வரிசைக்கிரமமான முயற்சி படி தான் பதவி அடையிறீங்க. கல்பத்துக்கு முன்னாடி என்ன முயற்சி பண்ணாங்களோ அதே முயற்சியை தான் இப்போவும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ பாபாவும் முந்தைய கல்பம் மாதிரியே வந்திருக்கிறார். அந்த குழந்தைங்களுக்கு எல்லா ரகசியத்தையும் புரிய வைக்கிறார். நானும் இந்த பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறேன் இல்லை, நாடகத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறேன். ஸோ பாபாவே விடுபட முடியாது இந்த நாடகத்தில் இருந்த ஒரு பிரதர் கேட்டார், அப்போ முக்தியெலாம் அடைய முடியாதான்ட்டு.
கடவுளுக்கே முக்தி கிடையாது, அவரே வந்து தான் ஆகணும் ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு முறை. ஸோ ஒவ்வொருத்தரும் இந்த நாடகன்ற பந்தனத்தில் கட்டுப்பட்டு தான் இருக்கிறாங்க. சத்தியுகத்தில் என்னெல்லாம் நடந்துச்சோ அது அப்படியே மறுபடியும் நடக்கும். இன்றைக்கி வந்து பலவிதமான பொருட்கள் இருக்குது. சத்தியுகத்தில் இத்தனை வகை இருக்காது, ரொம்ப குறைவான வகைகள் தான் இருக்கும் பொருட்களே சொல்கிறார். ஆனால் இருக்கிறது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், பிறகு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதே மாதிரி தான் மனிதர்கள், மக்கள் தொகையும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னா தர்மங்களும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. சத்தியுகத்திலேயோ ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை தவிர வேறு எந்த தர்மமும் இருக்காது. ஸோ எதெல்லாம் சத்தியுகத்தில் இருந்ததோ அதை நீங்கள் மறுபடியும் சத்தியுகத்தில் தான் பார்ப்பீங்க. சத்தியுகத்தில் அசுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த பொருளும் இருக்கவே முடியாதுன்றார். இல்லை, இன்றைக்கி மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயம்னு சொல்கிற ஃபேக்ட்ரியோடைய கழிவுகளே பயங்கர பொல்யூஷன் ஏற்படுத்துது. அங்கே இந்த மாதிரி பொருட்கள் எதுவும் இருக்காது. ஸோ அந்த தேவி தேவதைகளை தான் பகவான் பகவதின்னு சொல்கிறாங்க. வேறு எந்த கண்டத்திலேயும் ஒரு பொழுதும் யாரையுமே பகவான் பகவதின்னு சொல்கிறது கிடையாது. ஸோ அந்த தேவதைகள் கண்டிப்பாக சொர்க்கத்தில் தான் ராஜ்யம் பண்ணாங்க. அவங்களுக்கு எவ்வளோ மகிமை இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இந்தியா மட்டும் இல்லாமல் நிறைய நாடுகள், தாய்லாந்து, இந்தோனேஷியா, நேபாள், நிறைய நாடுகளில் அந்த தேவதைகளுக்கு மகிமை இருக்கிறத பார்க்குறோம். ஸோ குழந்தைங்களுக்கு இப்போ பொறுமை வந்துடுச்சு. ஸோ என்னுடைய பதவி உயர்வானதாக இருக்குமா குறைஞ்சதாக இருக்குமா, நான் எவ்வளோ மதிப்பெண் எடுத்து பாஸ் ஆவேன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும், புரிஞ்சிக்க முடியும் உங்கள் முயற்சிக்கு ஏற்ப. ஸோ ஒருத்தர் வந்து நல்ல சேவை செய்கிறாரு அப்படின்னா கூட போக போக நிறைய புயல்களும் வந்துடுது, மாயன் புயல்கள். ஸோ அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சேவை செஞ்சு சேமிக்கிறீங்க, கடைசியில் மாயன் புயலில் விழுந்து அழிச்சிடக்கூடாது. அதனால தான் பாபா எச்சரிக்கை கொடுக்குறார் குழந்தைங்க கிட்ட, எந்த கிரகச்சாரமும் புயலும் வரக்கூடாது. ஸ்ரீமத் படி ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் நடந்தீங்கன்னா கிரகச்சாரம் வராது. மாயை நல்ல நல்ல குழந்தைங்களும் கீழே தள்ளிடுது. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்குது அப்படின்னு பாபா பொறுத்துக்க சொல்கிறார். இன்னும் கொஞ்ச நேரம் எச்சரிக்கையாக இருங்க, மாயின் புயலில் சிக்கிக்காதீங்கன்றார். இதுதான் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது அப்படின்னு பைபிளில் கூட இருக்குது. நீங்கள் சேவையும் பண்ணணும். ஸ்தாபனை ஏற்பட்டுடுச்சுன்னா பிறகு நீங்கள் அங்கே போய் தான் ஆகணும் சொர்க்கத்துக்கு இல்லையா. அது வரைக்கும் சேவை செய்யணும். இதில் ஒரு வினாடி கூட முன்ன பின்ன ஆகாது. இந்த ரகசியங்களை குழந்தைகளாகி நீங்கள் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த ரகசியங்களெல்லாம் குழந்தைகளாகிய நாம் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். நாம் இந்த நாடகத்துடைய நடிகர்கள். நமக்கு தான் முக்கியமான பாகம் ஹீரோயின் பார்ட் கிடச்சிருக்குது. ஸோ இந்த வெற்றி தோல்விக்கான விளையாட்டு பாரதத்தில் தான் பதிவாகி இருக்குது இல்லையா. வெற்றி பெறுவதும் நாம் தான், தோல்வி அடையிறதும் நாம் தான். தூய்மையாக இருந்ததும் பாரதம் தான், இன்றைக்கி தூய்மை இழந்து கிடக்கிறதும் பாரதம் தான். எவ்வளவு அமைதியாக தூய்மையாக இருந்துச்சு பாரதம். நேற்றைய விஷயம் இது. நாம் தான் அந்த தூய்மையான நடிப்பை நேற்று நடித்தோம். ஸோ 5000 வருடத்திற்கான பாகம் இந்த நாடகத்தில் பதிவாகி இருக்குது. நாம் 5000 வருடம் சுற்றி வந்திருக்கிறோம்.
இப்போ மறுபடியும் பாபாவோடு புத்தியின் தொடர்பை ஈடுபடுத்தி நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற பாவக்கரைகளை எல்லாம் நீக்கிறோம். ஸோ எப்போ பாபா ஞாபகம் வராரோ அப்போ கண்டிப்பாக அவர் கொடுக்குற ஆஸ்தியம் ஞாபகம் வரும். ஸோ முதல்ல அல்லாவை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக என் மூலமாக அனைத்தையும் தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஞானமும் ரொம்ப ஈஸி, ஒரு வினாடிக்கானது தான். ஸோ அதுக்காக பாபா ஒரு வினாடியில் ஞானம் கொடுத்துட்டு போயிடுறது கிடையாது. தினம் தினம் புரிய வைக்கிறார், புது புது கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இருந்தாலும் முக்கியமான கருத்து மன்மனாபவ தான். அதாவது என் ஒருவனின் நினைவில் இருங்கள்னு பாபா சொல்கிறார். ஏன்னா இதில் தான் மாயை தடையை ஏற்படுத்துது. தேக அபிமானம் வந்துடுறதுனால பலவிதமான சோம்பல் வந்துடுது. பிறகு யோகாவில் இருக்க விடுறது கிடையாது. பக்தி மார்க்கத்தில் கூட கிருஷ்ணருடைய நினைவில் உட்காரும் பொழுது புத்தி எங்கெங்கேயோ அலைய ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லோருக்கும் பக்தியின் அனுபவம் இருக்குது இல்லையா? ஸோ பாபா இப்போ இந்த பிறப்புக்கான விஷயத்த சொல்கிறார். இல்லை, இந்த ஜென்மத்திலே பக்தி பண்ணியிருப்போம்ல, அதனால் புத்தி அலையிறது நமக்கு தெரியும், அனுபவமாகி இருக்கும். இந்த பிறப்பை தெரிஞ்சுக்கிறதுனால கொஞ்சமாவது கடந்தவைகளையும் புரிஞ்சிக்க முடியும் இல்லையா? இந்த ஜென்மத்தில் நாம் பக்தி பண்ணும்போது எப்படியெல்லாம் இருந்தோமோ இதே தானே முன் ஜென்மங்கள்லேயும் நடந்திருக்கும். இப்போ எப்படி விகாரத்தின் வசமாகி இருக்கிறோமோ அப்படி தானே முன் ஜென்மங்கள்லேயும் வசமாகி இருப்போம் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ பாபாவை நினைவு செய்கிறதுக்கான பழக்கம் குழந்தைங்களுக்கு ஏற்பட்டுடுச்சு. எந்த அளவுக்கு பாபாவை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குஷி அதிகரிக்கும். கூடவே இந்த தெய்வீக அலௌகீக காரியமும் பண்ணணும் இல்லையா? சும்மா போய் பாபாவை ஒரு காட்டில் போய் உட்காந்துட்டு நினைக்கிறேன் அப்படின்னு இருக்கல, மற்ற காரியங்களும் பண்ணணும். நீங்கள் பிராமணர்கள், அதனால் நீங்கள் சத்யநாராயணனுடைய சத்தியமான கதையை, அமர கதையை சொல்கிறீங்க. ஸோ எல்லாத்துக்கும் மூல விஷயமும் ஒன்று தான், அதில் எல்லா விஷயமும் வந்துடுது. நினைவின் மூலமாக தான் விகர்மங்கள் அழியுது. ஸோ இந்த ஒரே ஒரு பழக்கம்தான் ஆன்மீகமான பழக்கன்றார். எது? நினைவு. ஆன்மீகம்னாலே நினைவு தான். மற்றபடி ஞானத்தை புரிஞ்சுக்கிறதோ ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ கன்னிகைகளின் பெயரும் பாடப்பட்டிருக்குது. அதற்குமாரி, திருமணம் ஆகாத குமாரிகள், திருமணம் ஆகாத கன்னிகைகளின் பெயர் எல்லோரையும் விட பிரபலமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு எந்த பந்தனமும் கிடையாது. ஏன்னா திருமணமான பெண்களாக இருந்தால் கணவன்மார்கள் விகாரிகளை ஆக்கிடுறாங்க அந்த பெண்களை. இந்த தந்தையோ உங்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக ஞானத்தினால அலங்காரம் பண்ணுறார். இனிய பார்க்கடலுக்கு அழைச்சிட்டு போகிறார். சொர்க்கத்தை பார்க்கடல்ன்றார். இந்த பழைய உலகம், பழைய சரீரம் சகிதமாக எல்லாத்தையும் முற்றிலும் மறந்துடுங்கன்னு சொல்கிறார். நாம் 84 பிறவிகள் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு ஆத்மா சொல்லுது. இப்போ மறுபடியும் தந்தைக்கிட்ட இருந்து முழு ஆஸ்தியை நாம் அடைய போகிறோம். அதுக்காக நாம் தைரியம் வைக்கிறோம். இருந்தாலும் மாயையோட யுத்தமும் நடக்கவே செய்யுது இல்லை? மாயா அவ்வளோ ஈஸியாக முழு ஆஸ்தியை அடைய விட்டுருமா? இங்கே ஒரு முதல்வர் பதவி அடையணுன்னாலே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ தடை வருது, எவ்வளோ அவதூறுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது உலக ராஜ்யத்தை அடையிறதுக்கு மாயா விட்டுருமா?
ஸோ முதல்ல இந்த பிரம்மா பாபா தான் இருக்கிறார். அதனால் இவருக்கு தான் மாயின் புயல்கள் அதிகமாக வருது. பாபா எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது பாபான்னு பலர் வந்து கேட்குறாங்க. அதுக்கு பிரம்ம பாபா சொல்கிறார், ஆமாம் குழந்தை, இந்த புயல்கள்லாம் கண்டிப்பாக வரும். ஏன்னா முதல்ல இதெல்லாம் என்கிட்ட தான் வருது. ஸோ அதனால் பாபாவுக்கு தெரியுது, கடைசியில் எல்லோரும் கர்மாதீத்த நிலை அடைஞ்சிடுவீங்க. இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது இல்லை. எப்படி தெரியும் கட்சியில் எல்லாம் கர்மாதீத்த நிலை அடைஞ்சிடுவோன்ட்டு? ஏன்னா இது புது விஷயம் கிடையாது. ஒவ்வொரு கல்பமும் இப்படித்தான் நடக்குது. முந்தைய கல்பத்திலையும் இப்படி தான் நடந்துச்சு. ஸோ அது இருக்கணும். நான் முந்தைய கல்பத்தில் கர்மாதீத்த நிலை அடைஞ்சிட்டேன்னா, மாயை ஜெயிச்சிட்டேன்னா, அதே தான் இப்பயும் நடக்க போதா? அது உங்களுக்கு வந்து நம்பிக்கையை கொடுக்கும். நாடகத்தில் நாம் நடிப்பை நடித்து முடிச்சிட்டோம். இப்போ மறுபடியும் நம்ம பரந்தாம வீட்டுக்கு போகிறோம். இது வந்து உயிரோட்டமான நாடகம். இந்த பழைய உலகமும் நரகம். இந்த லக்ஷ்மி நாராயணன் பார்க்கடலில் இருக்கிறதா காட்டுறாங்க. பாருங்கள், இவங்களுடைய கோயிலை கூட எவ்வளோ அழகாக உருவாக்குறாங்க. முதல்ல கோயில் கட்டும் பொழுது ஒரு குளத்தை வெட்டி அதில் பாலை ஊற்றி அதில் விஷ்ணுவை உட்கார வச்சுருப்பாங்க. இல்லை, நேபாளில் எங்கேயோ அது இருக்குது. ஸோ ரொம்ப நல்ல நல்ல சிலைகளை உருவாக்கி பூஜை பண்ணாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து தங்கம், வைரம் எல்லாத்தோடைய விலையுமே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பாபாவே, பிரம்ம பாபாவே எல்லாத்தையும் பார்த்துருக்கிறார். அவர் காலத்தில் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ உண்மையிலே இந்த பாரதம் எவ்வளவு தூய்மையாக பார்க்கடல் மாதிரி இருந்தது. பால், நெய் இதெல்லாம் நதி மாதிரி இருந்தது. அவ்வளோ இருந்ததுன்னு அர்த்தம். இன்றைக்கி எல்லாத்துலேயும் கலப்படம் தான் இருக்குது இல்லையா? ஸோ அதனால்தான் பார்க்கடல்னு மகிமை பாடப்படுது. சொர்க்கம்னு பேர் சொன்ன உடனே வாயில் எச்சில் வருது. அப்போ எப்படி இருக்கும் சொர்க்கம் பாருங்கள். குழந்தைகளாகி உங்களுக்கு இப்போ ஞானம்ங்கிற 3வது கண் கிடச்சிருக்குது. ஸோ அதனால தான் புத்தியில் தெளிவு வந்துருக்குது. புத்தி இப்போ தன்னுடைய பரந்தாம வீட்டுக்கு போயிடுது. ஏன்னா ஆத்மாவுடைய வசிப்பிடம் அதுதான். பிறகு அங்கேருந்து நம்ம சொர்க்கத்துக்கு வருவோம். அங்கே எல்லாமே புத்தம் புதியதாக இருக்கும். சொர்க்கத்தில் மனிதர்கள் பக்தியில் ஸ்ரீநாராயணனுடைய ஜடச்சிலையை பார்த்து அவ்வளோ குஷி அடையிறாங்க. அவ்வளோ அன்பை பூஜை பண்ணுறாங்க. ஆனால் நாம் தான் இப்படி ஆக போகிறோம் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. அப்படி புரிஞ்சுக்கிட்டு வந்தால் அதுதான் உண்மையான குஷி. சும்மா அதை பார்த்து குஷி அடையிறது குருட்டு நம்பிக்கை இல்லையா? இந்த ஞானம் இப்போ தான் பாபா கிட்ட இருந்து கிடைக்கிது. உங்ககிட்ட பிரம்மாண்டம், அதாவது பரந்தாமம் பற்றிய ஞானமும், இந்த ஸ்தூல உலகத்தில் சிருஷ்டி சக்கரத்துடைய முதலிடை கடை பற்றிய ஞானமும் இப்போ இருக்குது. நாம் எப்படியெல்லாம் சக்கரத்தில் வரோம் அப்படின்னு இப்போ உங்களுக்கு தெரியும். பாபா நமக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப குஷி இருக்கணும். உலகத்திலே மிக உயர்ந்த பதவி அடையக்கூடிய ராஜயோகத்தை கற்றுக்கிறன்ற போதை இருக்கணும். மீதி இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்குது. மற்றபடி சரீரத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இது உங்களுடைய கடைசி ஜென்மம். உங்களுடைய சுகமான நாட்கள் நாடகப்படி வந்துட்டு இருக்குது.
இல்லையா? அதனால் துக்கமான உலகத்தில் இது கடைசி ஜென்மம். இந்த துக்கமான உலகத்துடைய அழிவு எதிரிலே இருக்கிறத பார்க்குறோம். அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். ஏன்னா இது முடிஞ்ச உடனே சுகமான நாட்கள் வருது. ஸோ இதை பற்றிய ஞானம்ங்கிற 3வது கண் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இதன் மூலமாக தான் மூலவதனம், சூக்ஷ்மவதனம், ஸ்தூலவதனத்தை பற்றியும் தெரிஞ்சிருக்கிறீங்க. இந்த ஸ்வதஷ்ண சக்கரம் உங்கள் புத்தியில் சுற்றிக்கிட்டே இருக்குது இல்லையா? இந்த சக்கரம் சுத்த சுத்த உங்களுக்கு குஷி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த நேரத்தில் எல்லையற்ற தந்தை நமக்கு டீச்சராகி சொல்லிக் கொடுக்குறார். ஆனால் சொல்லிக் கொடுக்குற விஷயமும் புத்தம் புதியதாக இருக்கிறதுனால அடிக்கடி மறந்துடுறீங்க. அப்படி இல்லைன்னா பாபான்னு சொன்ன உடனே குஷியோடைய அளவு அதிகரிக்க வேண்டாமா? இல்லையா? கடவுள் அப்பானா எவ்வளோ சந்தோஷம். ராமதீர்த்தர் அப்படிங்கிற ஒரு கிருஷ்ண பக்தர் இருந்தார். கிருஷ்ணருடைய தரிசனத்தை பார்க்கணும், காட்சி பார்க்கணுன்றதுக்காக என்னென்னமோ பண்ணார். அவருக்கு கிருஷ்ணருடைய காட்சி கிடைச்ச உடனே அவ்வளோ குஷி அடைஞ்சார். ஆனால் அந்த காட்சி கிடைச்சதுனால என்ன கிடைச்சது? எந்த பலனும் கிடையாது. ஆனால் குழந்தைகளாகிய உங்களுக்கும் இப்போ குஷி ஏற்படுது, காட்சி பார்க்கறதுனால இல்லை. 21 பிறவிக்கு நாம் அந்த தேவதையாகவே அந்த உயர்ந்த பதவி அடைய போகிறோன்ற குஷி இருக்குது. உங்களுக்கு 4ல் 3 பங்கு சுகம்தான். ஒருவேளை பாதி தான் சுக துக்கம்னா அதில் எந்த நன்மையும் கிடையாது. அதை எல்லாரும் தானே, மற்ற தர்மத்தினரும் தானே அப்படி அனுபவிக்கிறாங்க. நீங்கள் மட்டும்தான் 3 பங்கு சுகமாக இருக்கிறீங்க. உங்களை மாதிரி வேறு யாருமே சுகத்தை அடைய முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு அளவு கடந்த சுகம் கிடைக்கிது, இப்போவும் அனுபவம் ஆகுது. ஸோ அளவு கடந்த சுகம் இருக்கும்போது துக்கத்தை பற்றி எதுவுமே தெரியாது. நம்ம சின்ன வயசுலேயே சந்தோஷமாக இருக்கும்போது பின்னாடி எதிர்காலத்தில் நமக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை வரும், இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா? அதே மாதிரி தான் சத்யுகம், திரேதாயுகத்தில், கலியுகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. சங்கமயுகத்தில் மட்டும்தான் சுகமான உலகத்தை பற்றியும் உங்களுக்கு தெரியும், துக்கமான உலகத்தை பற்றியும் உங்களுக்கு தெரியும். ஸோ நாம் இப்போ துக்கமான உலகத்திலிருந்து சுகமான உலகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அதனால் உங்களுடைய முகம் சொர்க்கம்ன்ற பகலை நோக்கி இருக்குது, காலும் நரகம்ன்ற இரவில் இருக்குது. ஆனாலும் புத்தி எங்கே இருக்குது? போக போகிற அந்த சொர்க்கத்தின் பக்கம்தான் இருக்கணும், நரகத்தின் பக்கமே திரும்பக்கூடாது. அதனால தான் இங்கே இருக்கிறவங்கள பார்த்தாலும் சொர்க்கத்தின் தேவதையாக பார்க்கணும். ஏன்னா நாம் போக போகிற இடம் அது. மற்றவர்களை தேவதையாக பார்க்கும்போது அவர்களுக்குள்ள அந்த தெய்வீக குணம் தூண்டப்படும். அதனால் இந்த கலியுக உலகத்தை எட்டி உதைக்கணும் புத்தியால். அப்படின்னு அர்த்தம், புத்தியில் எடுத்துகிட்டு வரக்கூடாது. புத்தியினால் இந்த பழைய உலகத்தை மறக்கணும். ஏன்னா நம்ம ரொம்ப நடிச்சிட்டோம் 5000 வருஷமாக. இப்போ திரும்ப வீட்டுக்கு போகணும்னு ஆத்மாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ இப்படியெல்லாம் உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கணும். இப்போ எந்த அளவுக்கு தந்தையை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மாவில் இருக்கிற கரைகள் எல்லாம் நீங்கும். ஸோ அதே மாதிரி எந்த அளவுக்கு பாபாவுடைய சேவை செஞ்சு மற்றவர்களை உங்களுக்கு சமமாக ஆக்குறீங்களோ அந்த அளவுக்கு பாபா வெளிப்படுத்துவீங்க. இப்போ நாம் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது புத்தியில் இருக்குது. அதனால் வீட்டை மட்டும்தான் நினைவு பண்ணணும். குறிப்பாக கலியுகத்தை நினைவு பண்ணக்கூடாது. பழைய கட்டடம் உடஞ்சிக்கிட்டே இருக்கும், ஆனால் புது கட்டடம் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா? ஸோ புது கட்டடத்துக்கும் பழைய கட்டடத்துக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம். அதே தான் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் உள்ள வித்தியாசம்.
இதுவோ முழுமையான விஷம் நிறைந்த கடல், விஷக்கடல் இந்த கலியுகம். பாருங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ பாபா வந்த பிறகு சண்டையும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ மனைவி டைவர்ஸ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா எவ்வளோ தொந்தரவு பண்ணுறாங்க, எவ்வளோ சண்டை போடுறாங்க. ஸோ முந்தைய கல்பத்திலும் இந்த மாதிரிலும் தீமை ஏற்பட்டது. இப்போதைய விஷயத்தை தான் அவங்க அப்படி பாடி இருக்கிறாங்க. ஸோ பெண்கள் எந்த அளவுக்கு பாபாவை கூக்குரலிட்டு கூப்பிடுறாங்கன்றதை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? கணவன்மார்கள் டார்ச்சர் தாங்காமல் கடவுளை கூப்பிடுறத பார்க்குறோம். ஸோ இது அதே நாடகத்தின் பாகம்தான் நடந்துட்டு இருக்குது. ஸோ இது பாபாவுக்கும் தெரியும், குழந்தைகளாகிய உங்களுக்கும் தெரியும். ஆனால் வேறு யாருக்கும் தெரியாது. போக போக எல்லோரும் புரிஞ்சுக்குவாங்க. பதித்த பாவனன், எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல் அப்படின்லாம் பாடுறாங்க கடவுளை. பாரதம் சொர்க்கமாக எப்படி ஆகுது, பிறகு அதுவே எப்படி நரகமாகுது அப்படின்னு நீங்கள் யாருக்கு வேணாலும் புரிய வைக்கலாம். வாங்க, நாங்கள் உங்களுக்கு முழு உலகத்துடைய சரித்திர பூகோளத்தை புரிய வைக்கிறோம். ஏன்னா இது தந்தைக்கு மட்டும்தான் இந்த எல்லையற்ற சரித்திர பூகோளம் தெரியும். அடுத்தது அவர் மூலமாக அவருடைய குழந்தைகளாக எங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். அந்த தூய்மை, சுகம், சாந்தி நிரம்பிய உலகம் எப்படி ஸ்தாபனை ஆகுது அப்படிங்கிற இந்த சரித்திர பூகோளத்தை தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவீங்க. எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லையற்ற ஆஸ்தியை தான் அடைவீங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ புரிய வைக்கிறதுக்கு நிறைய தலைப்புகள் இருக்குது. குழந்தைங்களுடைய புத்தி இப்போ இந்த ஞானத்தினால நிரம்பி இருக்குது. அதனால் குஷியின் அளவு எந்த அளவுக்கு அதிகரித்து இருக்குது. ஸோ முழு ஞானமும் குழந்தைங்க கிட்ட இருக்குது. ஞானம் நிரம்பிய தந்தைக்கிட்ட இருந்து இப்போ ஞானத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. பிறகு நாமளே போய் லக்ஷ்மி நாராயணனாக ஆவோம். அங்கே இந்த ஞானம் எதுவுமே இருக்காது. ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ ஆழமான விஷயம். குழந்தைங்க இந்த ஏணி சித்திரத்தை நல்லா பார்த்துருக்குறீங்க, புரிஞ்சிருக்கிறீங்க இல்லையா? இது 84 பிறவி சக்கரம். இதை மனிதர்களுக்கும் நம்ம தெளிவாக புரிய வைக்கணும். இப்போ இதை சொர்க்கம்னோ தூய்மையான உலகம்னோ யாருமே சொல்ல மாட்டாங்க இல்லையா? சத்தியுகம்தான் தூய்மையான உலகம், அது வேறு, கலியுகம் வேறு. இந்த சக்கரம் எப்படி சுற்றுது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கலாம். ஸோ புரிய வைக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் முயற்சி செஞ்சு நினைவு யாத்திரையில் இருக்கணும். புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பத்தாது. ஸோ இந்த நினைவு யாத்திரையில் இருக்கிறது தான் பலரால் முடியறது கிடையாது, கவனம் கொடுக்கறது கிடையாது. நல்லது. அற்புதமான முறையை கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, இந்த பழைய தேகம் மற்றும் பழைய உலகத்தை புத்தியினால் முற்றிலும் மறந்து அப்பாவையும் நம்ம போக போகிற அப்பாவுடைய வீட்டையும் தான் நினைக்கணும். நம்முடைய சுகமான நாட்கள் வந்தே விட்டதுன்ற குஷியில் சதா இருக்கணும். ஞானம் நிரம்பிய தந்தைக்கிட்ட இருந்து நமக்கு என்னெல்லாம் ஞானம் கிடைக்குதோ அதை நாம் சிந்தனை செஞ்சு புத்திக்குள்ளே நிரப்பி இருக்கணும், மற்றவர்களுக்கும் சொல்லணும். தேக அபிமானத்தில் ஒருபொழுதும் சோர்ந்து போயிடக்கூடாது. வரதானம், எப்பொழுதும் ஒரே ரசனை அப்படிங்கிற நிலையின் சிம்மாசனத்தில் விற்றிருக்கக்கூடிய
பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர் ஆகுங்கள். இல்லை, எப்போவுமே பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருந்தால் தான் ஒரே ரசனைன்ற அந்த நிலையில் இருக்க முடியும். இதுக்கு விளக்கம், எல்லாத்தையும் விட சிறந்த சிம்மாசனம் எது? பாபாவுடைய இதய சிம்மாசனம் தான். ஸோ அதில் உட்காந்துட்டு இருக்கிறது தான் எல்லாத்தையும் விட சிறந்தது. ஆனால் இந்த இதய சிம்மாசனத்தில் உட்காரணும்னா ஆடாத அசையாத ஒரே ரசனையின் மனநிலைன்ற பீடம் வேணும். இந்த நிலைன்ற பீடத்தில் யாரால் உட்கார முடியலையோ அவங்களால பாபாவுடைய இதய சிம்மாசனத்திலும் நிலைச்சிருக்க முடியாது. இல்லையா? ஒரே சீரான மனநிலையில் இருக்கிறவங்களால மட்டும்தான் பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் உட்கார முடியும். மனம் ஆடிக்கிட்டே இருந்துச்சுன்னா பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் உட்கார முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? உங்களுடைய புருவமத்தின்ற சிம்மாசனத்தில் அகால மூர்த்தி, அதாவது அழிவற்ற மூர்த்தி ஆத்மா நான் அப்படின்ற நிலையில் நிலைச்சிடுங்க. ஸோ இந்த சிம்மாசனம், புருவமத்தின்ற சிம்மாசனத்துலேருந்து அடிக்கடி கீழே வந்துடக்கூடாது. அப்போ தான் பாப்தாதாவுடைய இதய சிம்மாசனத்தில் நிரந்தரமாக வீற்றிருக்க முடியும். ஸோ அப்போ எப்போவுமே நான் ஆத்மா அப்படிங்கிறது சதா மைண்டில் இருக்கணும். ஸ்லோகன்: சுப சிந்தனை மூலமாக எதிர்மறையானதை கூட நேர்மறையானதாக மாற்றிவிடுங்கள். இல்லை, அதுதான் டேலண்ட்டு. எதிர்மறையானதை எல்லாம் நேர்மறையாக மாற்றுறதுக்கு தான் பாபா இந்த ஞானத்தை கொடுக்குறார். அதுக்கு பேர் தான் சுப சிந்தனை. அவ்யக்த ஈஸ்வரா மகானாகிறதுக்காக இனிமை மற்றும் பணிவன்ற குணங்களை தாரணை பண்ணுங்க. பிரம்மா பாபா தன்னுடைய ஒவ்வொரு குழந்தை முகத்திலையும் ஒன்று ஆன்மீக புன்முறுவலை பார்க்க விரும்புகிறார், ஒவ்வொரு குழந்தையுடைய முகத்திலையும். இன்னொன்று, குழந்தைங்களுடைய வாயிலிருந்து எப்போவுமே இனிமையான வார்த்தையைத்தான் கேட்க விரும்புகிறார். முகத்தில் ஆன்மீக புன்னகை, வாயில் இனிமையான வார்த்தை. ஒரு வார்த்தை கூட இனிமை இல்லாமல் இருக்கக்கூடாது. முகத்தில் எப்போவுமே இனிமை இருக்கணும். அதேமாரி மனம் புத்தியில் எப்போவுமே சுபபாவனையும் கருணை உள்ளத்தின் பாவனையும் வள்ளல் தன்மையின் பாவனையும் தான் இருக்கணும். சுபபாவனை, கருணை உள்ளம், வள்ளல் தன்மை. ஒவ்வொரு அடியிலும் இப்படி தந்தையை ஃபாலோ பண்ணுறவங்களாக இருக்கணும். ஏன்னா இப்படி தான் பிரம்மா பாபா இருக்கிறார். ஸோ அப்போ இதுதான் பிரம்மா பாபாவுடைய பாலனைக்கு நீங்கள் பண்ணுற கைமாறு, ரிட்டர்ன். ஸோ அதனால் உங்களுடைய முகத்தில் எப்போவும் புன்முறுவல், வாயில் எப்போவுமே இனிமையான வார்த்தை, உங்களுடைய முகத்திலேயும் இனிமை இருக்கணும், மனம் புத்தியிலையும் சுபபாவனை, கருணை உள்ளம் மற்றும் வள்ளல் தன்மை இருக்கணும். ஒவ்வொரு அடியிலும் பாபா எப்படி இருக்கிறார், பாபா எப்படி பார்க்குறார், பாபா எப்படி பேசுகிறார், பாபா எப்படி நினைக்கிறார், பாபா எப்படி நடந்துக்கிறார், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கணும். அப்போ தான் பாபாவினால் நாம் வளர்க்கப்பட்டோம் அப்படின்னு நிரூபிக்க முடியும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.